வணக்கம். நான் உங்களில் ஒருவர் நரசிம்மன். நம்ம ஸ்ரீவாரி எஸ்டேட்ஸுடைய பிரம்மாண்டமான படைப்பு திருவள்ளூர் BI சிட்டி. திருவள்ளூரோட புது பஸ் ஸ்டாண்டே பாத்தீங்கன்னா நம்ம சைட்டோட நியர்பைல தாங்க. நேரா போனீங்க அப்படின்னா நம்மளோட சைட், கலெக்டர் ஹவுஸ் எல்லாமே பக்கத்துல வந்துரும். ஒர்க் எல்லாமே மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆயிருச்சுங்க. இதுக்கு நியர்பைல தான் நம்மளோட சைட் அமைஞ்சிருக்கு. லோ பட்ஜெட்ல வந்துருக்காங்க. பட் அவங்க கொடுக்காத பிரைஸ் எல்லாமே நாங்க புது புது ஆஃபரா கொடுத்துருக்கோம். திருவள்ளூர் வீரராவ பெருமாள் கோயில்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியுங்க. திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ், உங்களுக்கு வந்து மெயினான கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இதே நியர்பைல, நம்ம சைட்டோட நியர்பைல தான். இங்க இருந்து அதிகபட்சம் ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள இந்த லொகேஷன் எல்லாத்தையும் நம்ம ரீச் பண்ண முடியுங்க. அந்த ஒரே ரோட்லயே தான் பாத்தீங்கன்னா நம்ம சைட்டே, அதாவது திருப்பதி பைபாஸ் மேலேயே தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். அங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நம்ம சைடு வரலாம். ஃபுல்லா ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த மாதிரி லொகேஷன்ல திருவள்ளூர்ல ஊருக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அதுவும் ஆன் ரோடு சைட்டாவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோட் மேலேயே தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நேரா போனீங்கன்னா திருப்பதி பைபாஸ் ஃபுல்லா வீடு தாங்க. பாத்தீங்கன்னா ஃபுல்லா வீடு, எல்லாம் ரெசிடென்ஷியல். இந்த பக்கம் பார்த்தாலுமே ஃபுல்லா வீடு தாங்க. எந்த பக்கம் சுத்தி பார்த்தாலும் உங்களுக்கு சைடுல உங்களுக்கு இந்த பக்கம் வீடு தான் பாருங்க. எல்லா ரெசிடென்ஷியல் குள்ள தான் நீங்க வீடு கட்டிட்டு வர போறீங்க. புதுசாலாம் நம்ம எதையும் சொல்ல கிடையாது, இல்லாத எதையும் சொல்ல கிடையாது. அந்த பக்கம் வீடுகள் இருக்கு. ஏன்னா சைட், நம்மளோட சைட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 10 ஏக்கர் பெரிய சைட். இப்போ நம்ம நிக்கிறது பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1 முடிச்சிட்டாங்க, சோல்ட் அவுட் பண்ணி. அடுத்து ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 அதான் நம்ம பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சேலுக்கு இருக்கு. இப்போ இந்த லொகேஷன்ல இவ்வளவு நியர்பைல நம்ம எல்லாமே சொன்னோம் இல்லையா. பக்கத்துல இந்திரா காலேஜ், உங்களுக்கு வந்து வெங்கடேஸ்வரா காலேஜ், ஆரம் காலேஜ், அப்படி நிறைய இருக்கு. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் எல்லா நியர்பைலே பக்கத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த லொகேஷன்லயே ஒரு ஸ்கொயர் ஃபீட் 2049 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 2049 ரூபாங்க. இன்னைக்கு எந்த லொகேஷன்ல இல்லாத ஒரு ரேட், சிட்டிக்குள்ள ஒரு ரேட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே வீடு கட்டிட்டு வரலாம் நீங்க. அதுதான் முக்கியமான விஷயமே. ஸ்பாட் புக்கிங் பண்றீங்க அப்படின்னா 2 கிராம் கோல்டு காயினுங்க. அது இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, பட்டா ஃப்ரீ. சரிங்களா? இது எல்லாத்தையும் பக்காவா உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துறாங்க. ஸ்ரீவாரி எஸ்டேட் BI சிட்டியோட கிராண்ட் லான்ச் இந்த சண்டே மார்னிங் 11 o'clock நடக்க போகுது. அங்க நான் வரேன். ஸ்கூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸ்கூல் பஸ் எல்லாமே இந்த லொகேஷன் வந்து அதே மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு வந்து போய்கிட்டே தான் இருக்கும். சென்னை பூந்தமல்லி போல போற பஸ் நிறைய பஸ் ஸ்டாப்ஸ் இருக்கு. இந்த ரோடுமே பாத்தீங்கன்னா நல்லா எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஒர்க் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. பாருங்க, இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரோட் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் வந்து போகுது. லான்ச் அன்னைக்கு புக் பண்றவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ, ஸ்பாட் புக்கிங் பண்றவங்களுக்கு 2 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. அதுவும் நானே வந்து நேர்ல தர போறேன். ஃபேமிலியோட வரணும். திருப்பதி பைபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திருவள்ளூருக்குள்ள அவுட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பைபாஸ் வந்து இறங்கிரும். உங்களுக்கு எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்மளுக்கு திருநின்றவூர்ல இருந்து நேரா பாத்தீங்கன்னா திருவள்ளூர் அவுட்டர், உங்களுக்கு ஊத்துக்கோட்டை ஜங்ஷன் மேல போர்டு தெரியுது பாருங்க. உள்ள கட் பண்ணி போனீங்க அப்படின்னா திருவள்ளூர் பழைய பஸ் ஸ்டாண்ட், புது பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே நீங்க ரீச் பண்ண முடியும். இப்போ இந்த பைபாஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சைட்டோட நியர்பைலே வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பைபாஸ் இருக்கிறதே பாத்தீங்கன்னா பல பேருக்கு வந்து தெரியாது. திருப்பதி பைபாஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபுல்லா நியூ பைபாஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் எல்லாமே அக்சஸ் ஆயிடுச்சுங்க. நல்ல ஒரு டெவலப்மெண்ட். ஏன்னா எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, டெவலப்மெண்ட் நிறைய நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம வந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல அந்த டெவலப்மெண்ட் வருமா அப்படின்றது தெரியாது. எந்த நேரத்துல எது வருதுன்னு சொல்லி தெரியாது. அதனால இன்னைக்கு ரேட் கம்மியா இருக்கும் போது, அதுவும் திருவள்ளூர்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் தேடுறவங்களா கண்டிப்பா வந்து யூஸ். திருவள்ளூர்ல இல்லாத எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம திருவள்ளூர்ல. டி நகர்ல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே திருவள்ளூர்ல இருக்கு. எங்கேயுமே நம்ம வந்து தேடி ரொம்ப தூரம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு சென்னை வந்து மால்ல இருந்து காலேஜ், ஸ்கூல் எல்லாம் நியர்பை ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ள எல்லாம் வந்துருது. இதுல முக்கியமான விஷயமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஹாஸ்பிடல் எல்லாம் அந்த ஒரே ரோடு, சிங்கிள் ரோடு. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே ஒரே ரோடு, ஒரு ரோட்ல எல்லாமே அடங்கிடுது. சூப்பர். அதுதான் முக்கியமான விஷயமே. இந்த ரோட்லயே உங்களுக்கு தேவையான எல்லா அம்யூனிட்டிஸுமே வந்துருதுங்க. உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அதுலயே கொடுத்துறாங்க. திருப்பதி பைபாஸ் உங்களுக்கு நேரா உங்களுக்கு திருநின்றவூர்ல போயிட்டு கனெக்ட் பண்ணிடுறாங்க. இது எல்லாமே நம்ம வந்து இந்த திருவள்ளூரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வருது. உங்களுக்கு வந்து அவுட்டர் ரிங் ரோடு கனெக்டிவிட்டி வந்து அதுல ஏறணும்னா நேரா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஈஸியா போயிடலாம். ஏன்னா திருவள்ளூர் தான் சென்னைக்கு அடுத்தபடி. அதுக்கு அடுத்து நம்மளுக்கு காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. இந்த லொகேஷனை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர், டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் இருக்கு. கம்பெனியோட டைரக்ட் சைட்டை தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதனால மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. இம்மீடியட்டா சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ அந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப தேங்க்யூ ஃபார் ஆல். உங்களுடைய வருகைக்காக காத்திருக்கும். என்றும் உங்களுடைய சேவையில் நரசிம்மன். நன்றி.